இந்த செய்தியை வழங்குபவர்கள் 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLCயில் சேரலாம். கான்டாக்ட் VCC நாகராஜன், விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், முதலியார்பேட்டை, புதுச்சேரி. கள்ளசாராய சம்பவங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலும் நடந்துள்ளது என்று குற்றம் சாட்டிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரியில் மதுக்கடை மற்றும் ரெஸ்ட்ரோ பார்களின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கள்ளச்சாராய சம்பவங்கள் வழக்கமானதுதான், இதற்கு முன்பு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலும் நடந்திருக்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள்கள் கசிவு ஏற்பட்டு மோசடி நடந்திருப்பது வெளியாகியுள்ளது. ஒட்டுமொத்தமாக கல்லூரி கோச்சிங் சென்டர் மாஃபியாக்கள் கையில் நீட் தேர்வு சென்றுவிட்டது. தமிழக அரசு கட்டுப்பாடுகளை விதித்தாலும் கல்வராயன் மலை பகுதியில் கள்ளச்சாராயம் தயாரிப்பு தொடர்ந்து பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது. இது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் மட்டுமில்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் காலத்திலும் நடந்து வந்தது. ஆனால் கள்ளச்சாராயம் எங்கிருந்து வந்தது, மெத்தனாலை யார் வியாபாரிகளுக்கு கொடுத்தார்கள் என CBCID விசாரித்து வருகிறது. தமிழக முதல்வர் உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். அவரை குறை கூறாதீர்கள் என்று தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழக முதலமைச்சர் ராஜினாமா செய்ய கோரிக்கை வைக்கிறார். மெத்தனால் கடத்தலில் மடுகரையை சேர்ந்த மாதேஷ் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அதனால் முதலமைச்சர் ரங்கசாமியை ராஜினாமா செய்ய அண்ணாமலை கூறுவாரா என்று கேள்வி எழுப்பினார். முதற்கட்ட விசாரணையில் புதுச்சேரி நபர்களுக்கும் மெத்தனால் கடத்தலில் தொடர்பு இருப்பதாக தமிழக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் 50க்கும் மேற்பட்டோர் இறந்ததால் பெரிய பிரச்சனையாகிவிட்டது. புதுச்சேரியில் வருமானம் பெருக்க நிறைய வழிகள் உள்ளது. அதனால் மதுபான கடைகள், ரெஸ்ட்ரோ பார்கள் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும், சாராய கடைகளை மூட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். அதாவது லைசன்ஸ் இல்லாத இடத்துல வித்தா அது கள்ளச்சாராயா, லைசன்ஸ் இல்லாத இடத்துல வித்தா அது கள்ளச்சாராயா? நீ விஷச்சாராயத்தை சொல்றியா? ஏயா புதுச்சேரி குறிப்பா நான் சொல்ற பகுதி இல்லையா, உப்பளம் பகுதியில, அது உருளைப்பேட்டையில, முதலியார்பேட்டையில குடிச்ச தொழில் மாதிரி நடக்குது. புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.